ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சைது வியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:06. என்னடா இவன் 8:06க்கு vlog ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இன்றைக்கி நல்லா வேலை இருந்துச்சு. எனக்கு காலையிலேயே எந்திரிச்சு வண்டி, வீடு, அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி ஓடுற அந்த துவாரம் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணி இந்த ஃபோன் வந்துருச்சு பாருங்கள். நானே அப்போதே அந்த வண்டி எல்லாத்தையுமே நான் காட்டினேன் இல்லையா, காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் வந்துருச்சு. ஸோ நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அங்கே வந்து எப்படின்னாக்கா ஒரு மவுத்து வீடு, சரிங்களா? மவுத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வண்டி, நிறையா வண்டிங்க. அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து க்ளோஸ் ஆகி நின்றுச்சு. அந்த அளவுக்கு வந்து வண்டி வாசியெல்லாம் நிறையா வந்துருந்துச்சு. அதோட வந்து நான் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஃபோன் அடித்தாங்க. அதோட போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. அது யாருனாக்கா எங்கள் ஓனருடைய ரிலேஷனில் வந்து மவுத்து. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. இப்போது நான் வந்து இந்த காஸ்டியூமில் வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட்டுக்கு போகிறேங்க. நம்ம முதலாளியே பிக்கப் பண்ணுறதுக்கு. நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் டிப்டாப்பாக கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மணி வந்து கரெக்டாக 11:21. என்னை வந்து 12:15க்கு நீ ஏர்போர்ட்டில் இருக்கணும் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு பாயை வந்து மீட் பண்ண போகிறோம். பாயை மீட் பண்ணிவிட்டு அவருக்கு சலாம் கொடுத்துட்டு ஒரு டீயை கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவில் வந்து இப்போ நான் வந்து அதை முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து 11:30 கிளம்ப சொன்னாங்க. ஆனால் நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பிட்டேன். ஏன்னா அந்த டிராஃபிக்குன்னு சொல்லும்போது நம்மளால் வந்து சரியான முறையில் வந்து எக்ஸாக்ட்லி சொல்லவே முடியலை. ஏன்னா ஒரு நேரத்தில் டிராஃபிக் இருக்கும், ஒரு நேரத்தில் டிராஃபிக் இருக்காது. சரி ப்ரோ, ஏர்போர்ட்டுக்கு போகிற கேப்பில் நீங்கள் எங்கே கும்மா குத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. நம்ம வந்து டீ வாங்க போகிறோம், சரிங்களா? நம்ம தான் அபுபாய் இருக்கார் அந்த பக்கத்தில். அப்படியே டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே போவோம், ஓகேவா? இப்போ நம்ம ஆசிக் பிரதரை வந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அவர் முகத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குதுங்க. ஆசிக் ப்ரோ, நீங்கள் வந்து இந்த வீடியோவை இன்றைக்கி பார்ப்பீங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ணதுனால கொஞ்சம் நர்வஸாக இருந்தீங்க, அவங்க முகத்துலேயே தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த இடத்துக்கு தானே அடிக்கடி வருவோம்ல, அப்போ நம்ம வந்து பார்த்து நம்ம பேசிக்கிடுவோம், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போ எனக்கு வந்து டைம் இல்லை. இங்கே பாருங்க 11:40 ஆகிடுச்சு. நான் 12:15க்கு நான் ஏர்போர்ட்டில் நிற்கணும். இப்போ நான் அடித்து மிதித்து நவத்திக்கிட்டு போனால் தான் கரெக்டாக அந்த டயத்துக்கு என்னால் போயிட்டு ஏர்போர்ட்டில் வந்து ஆஜராக முடியும், சரிங்களா? சரி, ஓகே. நமக்கு சிக்னல் வந்து ரெட்டில் இருக்குது, பரவாயில்லை. ஆனால் நான் நேராக போக மாட்டேன், எனக்கு வந்து ஃப்ரீ ரைட் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃப்ரீ ரைட் எடுத்து அப்படியே நம்ம போயிடுவோம். இப்படி தாங்க நம்ம வந்து ஒவ்வொரு நண்பர்களை இப்படி சந்திக்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஊருக்காரவங்கள பார்த்தோம், பேசணும், புது புது நட்புகள், உறவுகள் நம்மளை வந்து சந்திக்கும்போது, நமக்கு அவங்க கிடைக்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களையும் நம்ம சந்திக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது போக மெயில், நம்மளுடைய சேனல் அபவுட்டில் வந்து மெயில் இருக்குது. ஸோ அதில் மெயில் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் கீழே உள்ள வீடியோவிலலாம் நான் நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் கூட நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் கத்தாரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கால் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து கூகுள் மீட்டு இல்லை ஐஎம்ஓ இந்த மாதிரி எதுலையாவது ஒரு இதில் வந்து கால் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வந்து சந்திக்கலாம். எனக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகும்போது பாதி அப்படியே பேசிக்கிட்டு போகிறேன். இப்போ 7 நிமிஷத்தில் கரெக்டாக நம்ம சல்வா பிரிட்ஜை வந்து சேர போகிறோங்க, சரிங்களா? இப்போ எனக்கு முன்னாடி வரப்போகிறது தான் வந்து சல்வா பிரிட்ஜு. ஸோ அந்த ரோப் மாதிரி மாடலில் வந்து வச்சுருப்பாங்க. நைட்டில் வந்து கலர்ஃபுல்லாக கலர் லைட்டாக வச்சு வேறு லெவலில் இருக்குது அந்த பிரிட்ஜு. இப்போ நான் வந்து காலையில் என்னென்ன வேலைகள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை. அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? காலையில் 6 மணிக்கு எழும்பணும். நானும் பாய் 6 மணிக்கு எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சுலைமானி ஒன்று போட்டேன். சுலைமானி அப்படின்னாக்கா பிளாக் டீ, சரிங்களா? நம்ம கட்டன் சாயான்னு சொல்லுவோம்ல, அந்த கட்டன் சாயா போட்டு
கட்டன் சாயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், வீடை கழுகுறதுக்கு முதல்ல ஓஸை எல்லாம் மாட்டி எடுத்து கொண்டு போயிட்டு அந்த இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணி ஸோ அதோடைய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பித்து கழுகுறோம். கரெக்டாக ஒரு 7 மணிக்கெலாம் வந்து பார்க்கிங்கை வந்து கழுக வந்தாச்சு. அப்போ வண்டி எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து ஃப்ரண்டில் போட்டுட்டு அந்த பார்க்கிங்கை ஃபுல்லாக தரவாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஓனர் வராரு, எப்படியும் வந்து ஸோ வண்டி எடுக்கும் போகும்போது அவருக்கு வந்து சின்ன தூசி இல்லை வந்து சின்ன அந்த காற்றுக்கு அடிச்சுட்டு வந்த அந்த குப்பை கூலம் அந்த இதுகள்லாம் வந்து கிடக்கக்கூடாது அவருக்கு. ஸோ அப்புறம் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக நம்மள்கிட்ட கேட்டுருவார். அவர் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நாங்கள் வந்து தெளிவாக நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், வீடெல்லாம் கழுகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த துவாரம் இருக்குது தெரியுமா, நம்ம தண்ணி ஓடுறது ட்ரைனேஜுக்கு வந்து இங்கே வந்து எப்படின்னாக்கா அந்த இது வந்து டைரெக்டாக வந்து கீழே ஓசு வச்சு நேராக வந்து ட்ரைனேஜுக்கு வந்து விட்ருப்பாங்க. அந்த ட்ரைனேஜுக்கு வந்து போகிற வழி அந்த துவாரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீடு கட்டுறதுனால மணல் ஃபுல்லாக வந்து அதில் நிரம்பி போச்சு. அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணி அந்த அந்த தண்ணி அடிக்கிற ஹோஸ் இருக்குதுல்ல, அந்த ஹோஸை வந்து அந்த துவாரத்தில் விட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் ஓட விட்டோம். ஏன்னா ரொம்ப ஓட விட்டோம்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து அந்த துவாரத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மண், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அந்த ஃபார்ம் ஓட்டினாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் வந்து அதோடைய சின்ன துகளெல்லாம் அப்படியே பறந்து அவங்க கட் பண்ணதில் அந்த பொடிக்கு வந்து அப்படியே பறந்து வந்து அந்த இதில் வந்து உட்காந்து அது எல்லாமே போகணும். ஸோ அதனால் 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லேண்ட் க்ரூசரை வந்து நான் வந்து க்ளீன் பண்ணேன். அதாவது வண்டியை வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி உள்ளக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தபத்தமாக வச்சு அதுக்கப்புறம் உள்ளக்க எந்த ஒரு சின்ன டிஷ்யூவில் வந்து நமக்கு சின்ன ஒரு முட்டாய் துண்டோ எதுவும் இது இருந்தாலும், அதாவது இவங்க வந்து உட்காரும் போது இந்த சைடில் வந்து கையை வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து வேலை பார்க்கணும். கவனமாக அதெல்லாம் எடுத்து தூக்கி குப்பையில் போட்டுறணும், கீழே போடக்கூடாது. அது ஒன்று இருக்குது. நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஊராக இருந்தாலும் சரி, இந்த நாடாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு குப்பையை எடுக்கிறோம்னாக்கா அதை கொண்டு போயிட்டு டஸ்ட்பினில் தான் நம்ம போடணுமே தவிர கீழே போடக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து நமக்குன்னு ஒரு டஸ்ட்பின் இருக்குது. அந்த டஸ்ட்பினில் கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:30 ஆயிடுச்சு. 7 மணிக்கு முடிச்சிருந்தோம்னா 7 மணிக்கு முடிச்சிருக்கலாம். பட் இந்த இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக ஒரு 9:30 ஆயிடுச்சு. அப்புறம் வந்தேன், சரியான பசி. நேற்று நைட்டு வந்து நான் அந்த அளவுக்கு வந்து சாப்பிடலை. ஏதோ கொஞ்சமாக தான் எனக்கு சாப்பாடு எடுத்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடலை. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், 3 ரஸ்க்கு எடுத்தேன். ரஸ்க்கு எடுத்து சாயாவில் நனைச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த சாயாவையும் கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிஷியன் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் எங்கள் பாத்ரூம் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிற, அதாவது முன்னாடி கட்டி வச்சு இப்போ அந்த டைல்ஸை வந்து மாற்றுறாங்க. அந்த பாத்ரூமுக்கு வேலைக்கு ஆள் வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கிளியர் பண்ணி எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிஷியன் வந்துட்டு முந்தா நாள் வந்து கிளட்டி வச்சுருந்த லைட்டப்பெல்லாம் இன்றைக்கி வந்து திருப்பி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஒயரு வந்து எங்கேயோ ஷார்ட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ நான் சொன்னேன், ஷார்ட் ஆகுதுனாக்கா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இந்த கார்டன் வச்சுருக்கீங்களா, அந்த கார்டனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஸு போகும். அந்த ஓஸில் எதையாவது ஒரு இடத்துல வந்து சாரி கேஸ் கொட்டாயம் வந்து இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது ஜேசிபியை வச்சு அவங்க தோண்டும் போதோ இல்லை ஏதோ இது பண்ணும்போது ஏதாவது ஒரு இது வந்திருக்குங்க. அதாவது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து வயர் வந்து அந்த ஜேசிபி வந்து பிச்சு விட்ருப்பாங்க. அதில் வயர் வந்து ஷார்ட் ஆகும். அதை நம்ம தேடி பிடிச்சி நம்ம எடுக்கணுங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வயரை வந்து முதல்ல செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி மேலே உள்ள வயரை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ளதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த மதில் மேலே இருக்கிற ஒயரை முதல்ல செக் பண்ணவும் கரெக்டாக மதில்லையே வந்து ஒரு முழத்துக்கு ஒயர் வந்து என்னென்னா இவங்க வந்து ட்ரில் போட்டு, அதாவது நமக்கு வந்து ஆர்ச்சு மதில் வந்து எப்படின்னாக்கா செவர் வந்து வளைவாக வந்து முன்னாடி கட்டியிருந்தாங்க. அந்த வளைவு ஃபுல்லாக எனக்கு வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டிசைனிங் எல்லாமே மாற்றினாங்க. அந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த டிசைனிங் எல்லாத்தையுமே வந்து மாற்றும்போது அதில் ட்ரில் போடும்போது இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, முன்னாடி வேலை பார்த்தவங்க தெரியத்தனமாக அதில் வந்து ட்ரில்லை போட்டு விட்டாங்க. அது கார்கோ இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இருக்கும் கார்கோ. நான் சொல்கிறேன் கார்கோ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கார்கோ இருந்துச்சுனாக்கா நாளைக்கு இவங்க இன்றைக்கி வரும்போது என்ன செஞ்சுருப்பாங்க, நேற்று இல்லை முந்தா நாளும் வந்து கார்கோ போட்டு விட்ருப்பாங்க. கார்கோ போட்டு விட்டாங்கனாக்கா அந்த கார்கோ வந்து 3 டேஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. அந்த ப்ராசஸ்ஸு இந்த இது எல்லாமே வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த கார்கோவை வந்து எடுத்து கத்தார் ஏர்வேஸோ இல்லை வந்து ஒமான் ஏர்லைன்ஸோ இல்லை வந்து துருக்கி ஏர்வேஸ், துருக்கியிலேருந்து வந்தால் துருக்கி ஏர்வேஸு, அந்த லண்டனில் இருந்து தாய்லாந்துலேருந்து வந்தாக்கா 2-3 ஏர்வேஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா ஒன்று பிரிட்டிஷ் ஏர்வேஸு, அப்படி இல்லை ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுறது கத்தார் ஏர்வேஸு. அது இல்லாத பட்சத்தில் தான் அதர் ஏர்வேஸ்க்கு வந்து போவாங்க. ஸோ கத்தார் ஏர்வேஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா ஒமான் ஏர்லைன்ஸ் பார்ப்பாங்க. ஒமான் ஏர்லைன்ஸில் வந்து அதுவும் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா தான் அங்கே உள்ள ஏர்லைன்ஸு இப்போ வந்து இதில் இருந்து வந்திருக்காங்க இல்லையா, நம்ம தாய்லாந்துலேருந்து. ஸோ தாய்லாந்துலேருந்து வந்ததுனால இப்போ தாய் ஏர்லைன்ஸில் கார்கோ சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதில் போடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா எனக்கு தெரிஞ்சு அங்கிட்ட இங்கிட்ட தேடி பிடிச்சி கத்தார் ஏர்வேஸ்லாம் போடுவாங்க. ஏன்னா கத்தார் ஏர்வேஸ் வந்து உலகத்திலேயே வந்து நல்ல சிறந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டுன்னு பார்த்தாக்கா நம்ம கத்தார் ஏர்வேஸ். இந்த 2024 கூட கத்தார் ஏர்வேஸ் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃப்ளைட் சர்வீஸில், ஃப்ளைட்டு மெயின்டெனன்ஸில், பேசஞ்சரை மெயின்டைன் பண்ணுறதுல இதில் எல்லாமே வந்து அந்த நம்ம கத்தார் ஏர்வேஸில் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ செகண்டில் வந்து எமிரேட்ஸ் இருக்குது, தேர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இத்திஹாத் இருக்குது, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்குது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இல்லை சாரி, துருக்கி ஏர்லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து இருக்குது. இந்த ஒரு ஃப்ளைட்டு வந்து அரைவல் ஆகுது. இந்த ஃப்ளைட்டு கத்தார் ஏர்வேஸ் தானே, இல்லையே வேறு ஏதோ ஒரு நாடு ஃப்ளைட்டு. வாலில் வந்து இதை காணும், இது எதுங்க, ஏதோ ஒரு நாட்டு ஃப்ளைட்டுங்க, அது போயிடுச்சு, ஃப்ளைட்டு அரைவல் ஆயிடுச்சு. அப்போது சகைஸ் அந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் இருக்குது. ஸோ நமக்கு கத்தார் ஏர்வேஸ் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லும்போது, நம்ம அந்த நாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கைஸ். கத்தார் ஏர்வேஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லும்போது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து அந்த பார்க்கிங் சீட்டு வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே 12:01 ஆச்சு. அப்படியே பல 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 பலான் இருக்குது பாருங்களேன். பாருங்க, ஹவர்ஸ் ரேட்டு 15 ரியாலு, 1 ஹவருக்கு 15 ரியாலு. பிரேக் பேடு வந்து தேய போகுது கைஸ், அது வந்து சரன்னு சவுண்டு வருது. தேங்க்யூ. ஓப்பன் ஆகிட்டாங்க, அங்கே இங்கேயும் சீட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி எந்த ஏர்லைன்ஸு நம்ம பார்க்க போகிறோம்? கத்தார் ஏர்வேஸ். கத்தார் ஏர்வேஸு பெரிய ஃப்ளைட் இருக்குதுங்க. ஸோ கைஸ், இங்கே ஏர்போர்ட்டில் நல்ல ருத்துபா இருக்குங்க. ருத்துபா அப்படின்னாக்கா என்னென்னா அந்த ஹியூமிடிட்டி சொல்லுவோம்ல, அதுதான் ருத்துபா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹியூமிடிட்டி வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நான் வந்து கத்தார் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து கத்தார் ஏர்போர்ட்டு வெளியில் உள்ளது. ஸோ கேட் நம்பர் 2. அப்படியே நம்ம வந்து உள்ளே போவோம் கேட் நம்பர் 2க்குள்ள. சரிங்களா, அப்படியே உள்ளே வந்தாக்கா சும்மா குளு 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 குளுன்னு இருக்குதுங்க, வேறு லெவலில். இதான் வந்து ஒவ்வொரு நாட்டுகளில் இருந்து வந்த ஃப்ளைட்டில் அரைவல் ஆகி பேசஞ்சர் எல்லாம் வெளியில் வர்றாங்க. நமக்கு இப்போ மணி வந்து 12:16. கரெக்டாக அவங்க சொன்ன டயத்துக்கு நான் வந்து அரைவல் ஆகிட்டேன். இதான் வந்து கத்தார் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளாக்க வந்து நம்ம வந்து இப்படி வந்து உட்காந்துக்கலாம். இன்றைக்கி என்னமோ தெரியல, நிறையா கூட்டங்கள் நிறையா இருக்குது. ஆனால் நான் அன்னைக்கு வந்ததை விட இன்றைக்கி கம்மி தாங்க. அன்றைக்கெலாம் வந்து
நல்ல கூட்டம், செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இதில் தான் பார்க்கணும், நம்ம தாய்லாந்தில் இருந்து வந்த கத்தார் ஏர்வேஸ் வந்து அரைவல் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க வீட்டுக்கு. மணி வந்து கரெக்டாக 2:14 ஆகுது. இப்போ தான் வண்டியை கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணலை. ஸோ இப்போ தான் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏசியை ஆஃப் பண்ணிடணும். ரியர் ஏசியும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்ஜினை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சரிங்களா? ஆஃப் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இறங்கி போக வேண்டியதுதான். இப்போ நான் வந்து லைட்டு எல்லாத்தையும் அமர்த்திட்டு இப்போ வீட்டுக்கு போகிறேங்க. சாரி, ரூமுக்கு போகிறேன். என்ன சொல்கிறதுன்னா 12 ஹாலுக்கு வர சொன்னாங்க. உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன், 12 ஹாலுக்கு வா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் 12 ஹாலுக்கு கிளம்பி போனேன். ஆனால் அவங்க வெளியில் வந்தது எத்தனை தெரியுமா? 1:40க்கு வந்தாங்க வெளியில். ஐயோ, மதியம் வேறு ஒழுங்காக வேறு நான் தூங்கலை. ஆனால் எப்படியோ வண்டியை ஓட்டி அல்ஹம்துலில்லாஹ்னு கொண்டு வந்து வீட்டில் வந்து நான் கரை சேர்த்துட்டேன். இப்போ நானும் வந்து படுத்து தூங்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, பேச முடியல. சரி, ஓகே. நாளைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ எங்களுக்கு என்றைக்குமே வெள்ளிக்கிழமை வந்தாலும் ஸ்பெஷலு. அதனால் வந்து நாளைக்குரிய விலாகை நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ போயிட்டு தூங்குவோம். ஸோ நீங்களும் போயிட்டு வீடியோ பார்த்துட்டு போய் தூங்குங்க. சரிங்களா? வீடியோ பார்க்காம போயிட்டு தூங்காதீங்க. இதில் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்கங்க. அதுபோக இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இது வந்து இப்போ வந்து 2:30 ஆகுது இல்லையா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து சாரிங்க போட்டு குழப்புது. இப்போ 2:30 வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்களே, இதுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி எதுவும் குடுப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேனாக்கா, அது நல்லா உங்களுக்கு நல்லது. அதாவது முழுக்க முழுக்க அரபி வீட்ல நம்ம ஒரு ஹவுஸ் டிரைவரா வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, நைட்டு பகலுமா வேலை பார்த்தாலுமே, அதில வந்து நமக்கு இந்த ஓவர் டைம், அந்த ஓடி அந்த ஓட்டியும் ஓவர் டைம் ஒண்ணு தான். இந்த மாரிலாம் வந்து இருக்காது நமக்கு. அவங்க எவ்வளோ வேலை குடுத்தாலும் நம்ம பார்த்து தான் கைஸ் ஆகணும். சரிங்களா? கதையெல்லாம் முடிஞ்சுது. சரி, ஓகே. மறக்காம நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு விலாக்ல சந்திப்போம். பை பாய். குட் நைட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.